ஹாய் மக்களே! நேத்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஃபீவர்ல எல்எஸ்ஜி விசஸ் கேகேஆர் நடந்துச்சு. உண்மையிலே சொல்லுங்க பெஸ்ட் மேட்ச் டில் நவ் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த டிசி மேட்ச் அந்த ஒரு ரன் டேவிட் மில்லர் விடுவார்ல, அந்த மேட்ச்க்கு அப்புறம் இந்த மேட்ச் தான் சூப்பரா இருந்துச்சு மேட்ச்சு. அதுவும் கடைசி ஓவர்லாம் த்ரில்லிங்கா போச்சு. அ சீசா மாரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேகேஆர், எல்எஸ்ஜி, கேகேஆர், எல்எஸ்ஜி கடைசியில எல்எஸ்ஜி வந்து ஜெயிச்சுருவாங்க. டாஸ் வின் பண்ணி அ சேசிங் போயிட்டாங்க இவங்க யாரு கேகேஆர். டாஸ் வின் பண்ணி கேகேஆர் சேசிங் போனதுக்கப்புறம் ஓப்பனிங் ஃபின் ஆலன் அண்ட் அஜின்கிய ரஹானே. எனக்கு என்னமோ அந்த ஃபின் ஆலன் ஒரு மேட்ச் மட்டும்தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பூரா சொதப்பிட்டு இருக்காருன்னு தோணுது. அவர் ஆரம்பிக்கிறாரு இல்லைங்களா, 4-6 பவுண்டரி எல்லாம் போட்டு ஆரம்பிச்சாரு. பட் அதை கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ரஹானே நேற்று விளாசிட்டாருங்க. போன மேட்ச் டச்சே இல்லாமல் இருந்தார். இந்த மேட்ச் என்னடான்னா பூந்து விளையாடிட்டாரு. அதை விட அந்த பையன் ஒன் டவுன்ல இருக்கிறாரு பாருங்க, ரகுவன்ஷி. இது சூப்பரா ஆடுறாருப்பா. எல்லாருமே சூரியவன்ஷி பத்தி பேசுறோம், அபிஷேக் சர்மாவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். போன வருஷம் நான் சொல்றேன் கன்சிஸ்டண்டா ஒவ்வொரு இயரும் ரகுவன்ஷி வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. எனக்கு அவர் தான் கீப்பர்னு நினைக்கிறேன் கொல்கட்டாக்கு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் காட்டி விட்டார் நேற்று. அதுக்கப்புறம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன் ஓகே ஒரு நாக் ஆடினாரு, 23 கோடி. பவல் வந்து கடைசியில் அடிச்சு கொடுத்துட்டாரு அவங்களுக்கு மிடில் ஆர்டரில். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மிடில் ஆர்டர் தாங்க கொஞ்சம் பிரச்சனையே. ஏன்னா நேற்று மேட்ச்லேயும் பாருங்களேன், ஸ்டார்டிங் செம்ம ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அவங்க இதில் ஸ்டாட்ஸில் போடும்போது ஃபர்ஸ்ட் 6 ஓவர் 9 என்னமோ ரன் ரேட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 10லேருந்து 17 ஓவருக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ரன் தான் ரன் ரேட் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மிடில் ஆர்டர் அவங்களுக்கு வந்து ஆண்ட்ரே ரசல் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு தோணுது கேகேஆர். நீங்கள் கேட்கலாம் அது மட்டும்தான் கஷ்டமா, பவுலிங்கில் கஷ்டம் இல்லையான்னு. பவுலிங் இன்னும் சுத்தம் மோசம், அதுக்கு வருவோம் ஓகேங்களா. அட் த சேம் சைடு எல்எஸ்ஜி பவுலிங் பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரின்ஸ் யாதவ்லாம் நேற்று அடி வாங்கிட்டார். எல்லா மேட்சுமே நல்லா போட்டுட்டு வந்தார். பட் கேகேஆர் பேட்டிங் வந்து கொஞ்சம் ஹை பிச்சில் போயிருச்சோன்னு தோணுது பிரின்ஸ் யாதவுக்கு நேற்று. சமி ஓகே, போன மேட்ச் அவர் தான் நல்லா போட்டிருந்தார். 4 ஓவர் 9 ரன். இந்த மேட்ச் 4 ஓவர் 27 ரன் கொடுத்தாரு. விக்கெட் இல்லை, பட் எக்கானமி நல்ல எக்கானமி. பிரின்ஸ் யாதவ் ஒருத்தர் தான் நேற்று ஓவர் ரன் ரேட் கிட்டத்தட்ட 4 ஓவர் 47 ரன் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டாரு. நேற்று 5 பவுலர் தாங்க யூஸ் பண்ணாங்க. அந்த சித்தார்த் சூப்பராக போகிறாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இவங்க செகண்ட் ஓவரு மணிமாறன் சித்தார்த்தை எடுத்து வந்துடலாம். ஏன்னா கேகேஆர் பாருங்க, அன்குல் ராய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. செகண்ட் தேர்ட் ஓவர்லேயே எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க மணிமாறன் சித்தார்த்தை நல்லாவே யூஸ் பண்ணலாம் பவர் பிளேலேயே. அவங்க ஏன் கொஞ்சம் தள்ளி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நல்ல பிளேயர் அவர் கண்டினியூஸ் ரன் கொடுத்தாங்கன்னா எல்எஸ்ஜிக்கு நல்ல ஸ்பின்னராக வருவார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின்ஸ் பேட்டிங் வந்தாங்க. சரி, ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. அவங்களுக்கு எப்பவும் போல மிச்சல் மாதிரி சைடாக மாறணும். கொஞ்சம் ஓகே ஸ்டார்ட், ஆவரேஜ் ஸ்டார்ட்னே சொல்லலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அந்த நிக்கோலஸ் பூரானா இருக்கட்டும், ரிஷப் பண்டா இருக்கட்டும், எல்லாரும் சொதப்பல் தான் பண்ணியிருந்தாங்க. பதோனிங்க அவுட் ஆஃப் சிலபஸ் தான் சொல்லுவேன். இம்பாக்ட் பிளேயராக வந்துட்டு ஒரு இம்பாக்டை கொடுத்துட்டார். அதுதான் கொஞ்சம் டேர்னிங் பாயிண்ட். நான் சொல்கிறேன்ல, கேகேஆர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அந்த விக்கெட்ஸ் எல்லாம் போகும்போது. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் எல்லாம் போகும்போது பதோனி வந்து எடுத்துட்டு போகும்போது எல்எஸ்ஜி கொஞ்சம் முன்னேற மாதிரி இருக்கும். கடைசியில் பதோனி விக்கெட் விட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில் அந்த பையன் இறங்கினாங்க முகுல் சௌத்ரி. வெலாசி தள்ளிட்டாரு. நான் கமெண்ட்ரி கூட பார்த்துட்டு இருந்தேன். யோ மகேஷ் நினைக்கிறேன் சொல்லிட்டு இருந்தார், ஒரு 5 6 வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கடைசி ஒரு 18 பாலோ 12 பாலோ இருக்கும்போது அப்படி இருந்தா எல்எஸ்ஜி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டாக அடிச்சாருங்க. 5 6 பொழந்துட்டாருங்க. சொல்ல போனா கடைசி அந்த 2 ஓவர் யார் கார்த்திக் தாய் அடி போல, கடைசி ஓவர் யார் வைபவரரான்னு நினைக்கிறேன், அவரையும் பொழந்து விட்டார். கடைசி ஒரு பால் ஒரு ரன் பைஸில் கிடச்சிரும். மிஸ்டேக் பண்ணிடுவார், பின்னாடி போயிடும். பட் ஈஸியாக ரன் ஓடி ஜெயிச்சிருவாங்க. எனக்கு என்னென்னா, இவர் அடித்து முகுல் சௌத்ரி அடித்ததை விட இவர் யார் நம்ம ஆவேஷ் கான் இதை அடிச்சு தம்சம் பண்ணுற மாதிரி ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு ஒரு பாட்டு சாலி பண்ணுறாருங்க. ஆனால் நல்ல மேட்சுங்க நேற்று. த்ரில்லர் சொல்ல போனால் சஞ்சய் கோயலுக்கு ஹாப்பியாக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு நேற்று. ஏன்னா எல்எஸ்ஜி வந்து அவங்களோட விக்ட்ரியை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. கேகேஆர் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான், சிஎஸ்கேவா கேகேஆரா கடைசி பொசிஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி நிற்கிது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. கேகேஆர் மீண்டு வரணும்னா அவங்க பவுலிங் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி கொண்டு போய் தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா தொடர்ந்து அவங்களும் மேட்ச் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே மேட்ச் வின் பண்ணது மழையினாலே, மற்றபடி வின் பண்ணலை, லைக் பாயிண்ட் கிடச்சது சொல்கிறாங்க ஓகேங்களா. பார்க்கலாம் எப்படி கேகேஆர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமான அமௌண்ட்டோட ஆக்ஷனுக்கு போனாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன்லேயே அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. கேமரான் கிரீன் அவ்வளோ பைசாக்கு எடுத்து, ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். கேகேஆர்
மூவ் ஃபார்வர்டு ஆவாங்களா இல்லை இங்கேயே ஸ்டாப் ஆயிடுவாங்களா, ஸ்டக் ஆயிடுவாங்களா அப்படின்னு நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Until then, signing off from Media Sandhi. Bye.